ரயில்வே காலனி நகரவை மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வுகள். சிறுவயது முதலே நான் உடற்கல்வியிலே கல்வி, அதாவது விளையாட்டுகளை சிறந்து வழங்கியதனால நான் உடற்கல்வி ஆசிரியர் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது பொருளாதார சூழ்நிலையினால் முடியவில்லை. ஆகவே டிகிரியை பாதியிலே முடித்துவிட்டு உடற்கல்வி ஆசிரியராக வந்து காமராஜரை 70 சேர்ந்தேன். அங்கே சேர்ந்தது முதல் விளையாட்டுத் துறையிலே பள்ளியை பெருமைப்படுத்தினேன். ஃபுட்பால், ஹாக்கி அந்த ஸ்போர்ட்ஸ் இதை 3 பெருமைப்படுத்தினேன். 75 இங்கே வந்தோம். வரும்பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய மோகன், ஈஸ்வரமூர்த்தி இவர்களுடைய சார்பிலே இந்த பள்ளி அதற்கு முன்னால் இருந்ததை பார்த்திருந்தீங்கன்னா இந்த பில்டிங் எல்லாம் கிடையாது. சாதாரண ஒரு இதாதான் போடப்பட்ட மாதிரிதான் இருந்தது. இந்த பள்ளியை பெருமைப்படுத்தியது யார் என்றால் நமது கவுன்சிலர் முத்துமார் சொல்லப்பாரு. அவர் தான் நாங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் கூட எல்லாம் முயற்சி செய்தோம். அந்த வகையில 7 லட்சம் ரூபாய் முனிசிபாலிட்டி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சேரும் பொழுது அத்தனை கவுன்சிலர், சேர்மன், கமிஷனர்களுடைய சிறப்பு, அதாவது ரெக்கமெண்டேஷனோடு சேர்ந்ததுனால எனக்கு அவர்களிடத்துல எல்லா பக்கமும் அறிமுகமாக இருந்தது. அவர்களிடத்தை பேசுவதற்கு அனுபவம் இருந்தது. அதனால இவங்க மூலமா சென்று முத்தாமி மூலியமாக 25 லட்சம் ரூபாய் இந்த பில்டிங்க்கு சாங்ஷன் பண்ணிட்டேன். இந்த பில்டிங் பார்த்தா நாங்க எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு செங்கலும் எங்க கண் முன்னால ஏறிச்சு. சார் சண்முகம் சார் தான் சொல்லுவாரு, நாங்க தான் ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் குடும்பமாக இருந்தோம். அதை நாங்கள் செதுக்கிய சிற்பங்கள் ஒண்ணு கூட வீணாகவில்லை. எல்லாமே நீங்கள் தலைத்து நல்லபடியா வாழ்ந்திருக்கிறீர்கள்.